ஒரு மோசடி தொடர்பில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட இந்த ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச இன்னும் ஒரு கொள்ளை சம்பவத்தை காட்டிக் கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்னணியில் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறார். இவர்களால் உருவாக்கப்பட்ட சிறிலிய கணக்கு தொடரப்பட்டிருக்குது. அதை விட இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய நெருங்கின நண்பர் ஒருவரும் சிக்கியிருக்கிறார். அதே போல இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையில ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்குது. இதுல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை பற்றி பேசப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிரிபொலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகிற ஒரு சித்திரவதை இராணுவ புலனாய்வு பிரிவை பற்றியும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கடத்தல் சம்பவம் வெளிவந்திருக்குது. இதற்கு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட சேர்த்து 4 பிரதான இராணுவ அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார்கள். ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது, அவை எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, 2005ஆம் ஆண்டு இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டது அவருடைய தம்பி கோட்டாபாய ராஜபக்ச. இப்படி இந்த அண்ணன் தம்பி இருவருமே தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயற்படுகிறார்களோ, அதாவது யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக கருத்து வெளியிடுகிறார்களோ, எந்தெந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிரான செய்திகளை திரட்டுகிறார்களோ, அதே போல யாரெல்லாம் அவர்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுறார்களோ அவர்கள் அனைவரையுமே முற்றிலுமாக இல்லாமல் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த டிரிபொலி பிளட்டூன் இராணுவ புலனாய்வு பிரிவு. இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பல இராணுவத்தினரை ஒன்று சேர்த்து மருதானை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழைய சந்தை கட்டடத்தில் தான் இந்த டிரிபொலி பிளட்டூன் படை உருவாக்கப்பட்டிருக்குது. இதால கும்பலாக பலர் கடத்தி வரப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அதுல பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஒரு பட்டலந்து சித்திரவதை கூடம் இருந்ததோ அதே போலதான் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த டிரிபொலி பிளட்டூன் செயற்பட்டிருக்குது. இப்படி இந்த இராணுவ குழுவால் கடத்தப்பட்டு அங்கிருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கீத் நொயார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊடகவியலாளர். என்ன நடந்திருக்குண்டா, 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி கொழும்பு தெஹிவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய வைத்தியா வீதியில வைத்து ஒரு வெள்ளை நிற வேன்ல இந்த கீத் நொயார் கடத்தப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இந்த விடயம் உடனடியாகவே இந்த ஊடகவியலாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கப்படுது. அவர்களால் இந்த கீத் நொயாரை விடுதலை செய்யும்படி அப்ப ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவுக்கு பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து அழைப்புகள் ஏற்படுத்தப்படுது. இதால மஹிந்த ராஜபக்சவிட்ட இருந்து இந்த கீத் நொயாரை விடுதலை செய்யும்படி அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு கோட்டாபாய ராஜபக்சவால இந்த இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய அமல் கருணாநாயக் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கிட்ட இருந்து எந்த விதாரணை என்று சொல்லப்படுகிற ஒரு இராணுவ அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டு வெறும் 9 நிமிடங்களிலேயே இந்த கீத் நொயார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அளவு இந்த கடத்தல் கும்பலுக்கும் இலங்கையினுடைய அரச தரப்பு, அதாவது அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய அண்ணன் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய தம்பி கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் நெருங்கின தொடர்புகள் இருந்திருக்குது. இவர்கள் இருவருமே தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஊழல்கள், கொலைகள், கொள்ளைகள் என்று சொல்லி அவ்வளவத்தையும் மறைக்கிறதுக்காக இந்த டிரிபொலி இராணுவ பிளட்டூன் அமைப்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விடயம் இந்த கீத் நொயார் கடத்தல் உறுதி செய்யப்பட்ட பிறகு இது சார்ந்த பல சர்ச்சைகள் எழும்பியிருந்தாலும் கூட இன்று வரைக்கும் இந்த எந்த ஒரு விடயங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்படையில, இது சார்ந்த யாருமே தண்டிக்கப்படையில. இப்படி இருக்கேதான் இப்ப ஜெர்மனி நாட்டில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் சனத் பாலசூரிய இந்த சகல உண்மைகளையுமே வெளிவிட்டிருக்கிறார். இதுல இருந்து இதற்கு பின்னணியில கோட்டாபாய ராஜபக்ச இருந்தது, அவருக்கும் கட்டளை வழங்குற அதிகாரம் மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் இருந்தது என்று சொல்லி சகல உண்மைகளையுமே வெளிவந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இந்த மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் தேதி விசாரணைக்காக அழைக்கப்பட்ட இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச இந்த விசாரணைகள்ல இன்னும் ஒரு உண்மையோடு வர இருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த முதற் பெண்மணியாக இருந்தது அவருடைய மனைவி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச. இவருடைய பேர்ல சிறிலி என்று சொல்லப்படுகிற ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான பிரதான நோக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுறது. அதற்காக 3 பேருடைய கூட்டு வங்கி கணக்காக இந்த சிறிலியை ஆரம்பிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த சிறிலியாவில் பலவிதமான மோசடிகள் நடைபெற்றிருக்குது, பல சட்டவிரோத பரிவர்த்தனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது என்ற அடிப்படையில் அண்மையில் இந்த ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். இதுல அந்த விசாரணைகளின் போது இந்த சிறிலிய வங்கி கணக்குக்கு வந்திருக்கக்கூடிய என்ஜிஓ நிதி, இதுல இருந்து 39 மில்லியன் ரூபாய் நிதியில இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்புல ஒரு வீடு வாங்கி இருக்கிற விடயம் தெரிய வந்திருக்குது. அதாவது இலங்கையினுடைய தொழில் முனைவோர் பெண்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச நிதியில இருந்து இந்த மஹிந்த ராஜபக்ச ஒரு வீடு வாங்கியிருக்கிறார்.
இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சவிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் இதற்கு ஒரு மறுப்பை தெரிவித்து அந்த வீடை நான் என்னுடைய நண்பர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்ட நான் இதுக்குள்ள எந்த விதமான என்ஜிஓ நிதியும் நாங்கள் பயன்படுத்தலை என்று சொல்லி ஒரு மறுப்பறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இங்க என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னா, அண்மையில் இந்த மஹிந்த ராஜபக்ச கொழும்பு அரச இல்லத்திலிருந்து வெளியேற்றப்படும் போது எனக்கு கொழும்புல வேற வீடுகளே கிடையாது, அதால நான் தங்கால இல்லத்துக்கு போக போறேன் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான அறிக்கையை வெளியிட்டிருந்தவர். இதற்கு பிறகு இப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த நண்பனுடைய வீடு எங்கே இருந்து வந்தது, இப்படி இவர்கள் மறைச்சிருந்த சகல விடயங்களுமே இப்ப வெளிவாரதால தான் அதை சமாளிக்க முடியாம பல மாற்று கதைகள் சொல்லப்படுறதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இருந்தாலும் இதற்கான ஒரு தனிப்பட்ட விசாரணையும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. யாரெல்லாம் சிக்க போறார்கள், அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சவை அவருடைய மனைவியை காட்டி கொடுத்திருக்கிறாரா, இதற்கு பின்னணியில எப்படியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்குதான் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளையான், அதாவது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திற்கு இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு அவர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறதால இவர் 90 நாளை மீறியும் இப்ப பல நாட்களாக விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பிள்ளையானோட அவருடைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உரையாடி இருக்கிறார். இந்த உரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் எல்லாமே இப்ப வெளியில வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த பிள்ளையானால அவருடைய சகோதரர்கிட்ட இப்ப ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த அனுரகுமாரனுடைய ஆட்சி அதிகாரம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்க போகுது, இது அதிக காலம் நீடிக்க மாட்டாது என்று சொல்லி ஒரு பகிரங்கமான கருத்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த விடயத்தை அந்த சகோதரர் அவருடைய சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய இந்த உதயன் கம்பம்பிலவிட்ட சொன்னதாகவும் அதற்கு பிறகு உதயன் கம்பம்பிலவும் இது பற்றி பிள்ளையானோட கலந்துரையாடினதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இது பற்றி இன்றைக்கு தென்னிலங்கை அரசியல் பரப்பில் பிள்ளையானால எப்படி இந்த ஒரு கருத்தை ஊகிக்க முடிஞ்சது, இதற்கு பின்னணியில் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போல வேறு ஏதாவது சதித்திட்டங்கள், அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்காக இந்த பிள்ளையான் தலைமையில் இல்லாட்டிக்கு பிள்ளையான் சம்பந்தப்பட்டு வேறு ஏதாவது சதித்திட்டங்கள் இடம்பெறுதான்னு சொல்லி இன்றைக்கு பலத்த சர்ச்சைகள் எழும்பப்பட்டிருக்குது. இது தொடர்பிலையும் ஒரு விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. எப்படியான உண்மைகள் எல்லாம் வெளிவரப்போகுது, இதற்கு பின்னணியில் என்ன மர்மங்கள் இருக்குது என்று சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இலங்கையினுடைய போலீஸ் பிரிவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரகசிய தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு குடிம்பிமலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து 3 ராக்கெட் லாஞ்சர்கள் மீட்கப்பட்டிருக்குது. இந்த 3ம் ஸ்வீடன் நாட்டு தயாரிப்பு என்று சொல்லியும் அங்க இருந்துதான் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அதே நேரம் இவை 3மே இயங்கு நிலையில இருக்கக்கூடிய கருவிகள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இதற்கு பின்னணியில் எப்படியான திட்டமிடல்கள் இடம்பெறுது என்று சொல்லி இன்றைக்கு பாரிய கேள்விகள் நம்பியிருக்குது. என்னென்னு சொன்னா, அண்மையில் இந்த சுதந்திர தின நிகழ்வுல உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவால இந்த 2026ஆம் ஆண்டுன்றது இலங்கையில பல முக்கியமான கைது நடவடிக்கைகள் இடம்பெற போகிற ஒரு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து இந்த நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச தரப்பினரால இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை இலக்கு வச்சு பல நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் சொல்லுகிற இந்த கருத்துக்கள், அதாவது இனவாதத்தை தோற்றுவிக்கிறது, அதே போல மத பிரச்சனைகளை உருவாக்குறது, அது மட்டுமல்லாம இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவையும் புலம்பெயர் தமிழர்களையும் இணைத்து வைத்து இவர்கள் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் எல்லாமே சிங்கள மக்கள் மத்தியில் பிரச்சனையை ஏற்படுத்தணும் என்று சொல்லி பலதரப்பட்ட முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டு வரார்கள். அப்படி இருக்கேதான் பிள்ளையானால இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்குது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இப்படியான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்க போகுது, இது யாருக்கெல்லாம் ஆபத்தாக அமைய போகுதுன்றதை பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில முன்னெடுக்கப்படுகிற இந்த போதைப் பொருள் ஒழிப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த பாதாள உலக குழுவினுடைய கைது நடவடிக்கைகள், இந்த அரசியல் கைதுகள் என்று சொல்லி இவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்படியான பொருளாதார வளர்ச்சிகளை முன்னெடுக்கணும். என்னன்னு சொன்னா, தொடர்ச்சியாக இப்படியான கைதுகள் இடம்பெறுது, அதே நேரத்தில் இந்த அரசியல் குழு செயற்பாடுகளும் மிக பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா பொருளாதாரத்தில் எப்படியான வளர்ச்சியை இந்த ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் காட்ட வேணும், இது எந்தெந்த துறைகளில் முக்கியமானதாக அமையணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.